பாடசாலை மதிலிடிந்து வீழ்ந்ததில் 3 மாணவர்கள் காயம், ஒருவர் கவலைக்கிடம். சொஹராவின் மாநகர சபை உறுப்பினர் பதவி பறிப்பு. தேசபந்து வழக்கு முடிவுக்கு வந்தது, விசாரணைகள் நிறைவு. அல்லைப்பிட்டி துப்பாக்கிச்சூடு, சட்ட ரீதியாக சிறுவன் என்பது உறுதி. கடவுச்சீட்டு விநியோகிக்கும் சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தம். பங்களாதேஷில் இன்று பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு. ஓமானை 105 ஓட்டங்களால் வென்றது இலங்கை. பொரளை பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றின் மதில் சுவர் இடிந்து வீழ்ந்ததில் 3 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். புனரமைப்பு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்ட பெக்கோ இயந்திரம் ஒன்று மதில் சுவரில் மோதியதனாலேயே இவ்வாறு இடிந்து வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவத்தில் ஒரு மாணவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பொரளையில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் பாதுகாப்பு சுவர் இடிந்து வீழ்ந்ததில் 3 மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு மாநகர சபைக்கு சொந்தமான மண் தள்ளும் இயந்திரம் ஒன்று குறித்த பாடசாலையின் பாதுகாப்பு சுவருடன் மோதியதனால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இயந்திரம் சுவரில் மோதிய வேகத்தில் சுவர் சரிந்து விழுந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இவ்விபத்தில் காயமடைந்த 3 மாணவர்களும் உடனடியாக மீட்கப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களின் ஒரு மாணவனின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதோடு அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் டோசர் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொரளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஒரு நாடாக நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை கொண்டு வர முன்னேறிய மனித வளம் அத்தியாவசியமானது என்றும் அதற்கு குழந்தைகளுக்கு திட்டமிட்ட தரமான கல்வி வழங்குவது அரசின் முக்கிய முன்னுரிமை என்றும் பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் மேற்கொண்ட கல்வி கண்காணிப்பு பயணத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த பயணத்தின் போது பெலியத்த ருகுணு விஜயபா தேசிய பள்ளி மற்றும் அதனுடன் இணைந்த தொடக்க பள்ளியை பார்வையிட்ட பிரதமர் 2026ஆம் ஆண்டுக்கான முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய பயிற்சி புத்தகங்கள், அடிப்படை பாடத்திட்ட முன்னேற்றம் மற்றும் வகுப்பறை செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். பள்ளி ஆசிரியர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஒழுக்கமிக்க சமூகத்தை உருவாக்க ஆசிரியர்கள் வழங்கும் பங்களிப்பு அரசு மதிப்பதாக பிரதமர் வலியுறுத்தினார். ஆசிரியர்களின் தொழில்துறை தன்மையை பாதுகாக்கவும் தரமான கல்வியை உறுதிப்படுத்தவும் கல்வி அமைச்சின் பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பள்ளிகளுக்கு இடையிலான அடிப்படை வசதி, சமநிலைத்தன்மை நீக்கம், அனைத்து குழந்தைகளுக்கும் சம வாய்ப்புகளை வழங்குவது அரசின் இலக்கு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் வீரகெட்டிய ராஜபக்ஷ தொடக்க பள்ளியை பார்வையிட்ட பிரதமர் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட முதலாம் ஆண்டு வகுப்பறை மற்றும் கற்பித்தல் முறைகளை ஆய்வு செய்தார். மாணவர்களுடன் நட்புரையான உரையாடலிலும் ஈடுபட்டார். தொடர்ந்து வீரகெட்டிய மத்திய கல்லூரி மற்றும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுடன் கலந்துரையாடிய அவர் வீரகெட்டிய மத்திய கல்லூரியின் உயர்தர வகுப்புகளை நடத்துவதில் உள்ள சிக்கல்கள் குறித்தும் கவனம் செலுத்தினார். மேலும் உயர்தர மாணவர்களை குறித்த பாடசாலைகளில் தக்க வைத்துக் கொள்வது தொடர்பிலும் இந்த நிகழ்வில் ஹம்பாந்தோட்டை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நிகால் கலபதி, பிரதி அமைச்சர் ருவான் சேனரத்ன மற்றும் அரவிந்த சேனரத்ன, பாராளுமன்ற உறுப்பினர் அத்துல வெலந்தகொட உள்ளிட்ட அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் கல்வி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். අපි 2026 පළවෙනි වසර අලුත් විෂයමාලාව ආරම්භ කරා. ඉතින් ඒකේ ප්‍රගතිය පොඩ්ඩක් බලන්න තමයි මම විශේෂයෙන් ආවේ. ඒ වගේම පාසල්වල තියෙන තත්ත්වය අපිට අපේ අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ දිගට කරගෙන යනකොට ගුරුවරු එක්ක අපි නිරන්තර සාකච්ඡාවක් අපේ විදුහල්පතිවරුන් එක්ක අපිට අවශ්‍යයි. එතකොට ඒ ඉස්කෝලේ තත්ත්වෙත් හරියට හඳුනාගෙන ප්‍රතිසංස්කරණවලට අවශ්‍ය ඒ වටපිටාව, ඒ පරිසරය ගොඩනගා ගන්නත් අපිට තොරතුරු අවශ්‍යයි. ඉතින් ඒවා නිරීක්ෂණය කරන්නත් පළවෙනි වසරේ ප්‍රාථමික අංශයේ මේක දැන් ක්‍රියාත්මක වෙන ප්‍රතිසංස්කරණ ගැන අදහස් අපේ විශේෂයෙන් ගුරුවරුන් ගැනත් දරුවන්ගේ ඒ ක්‍රියාකාරකම් පොඩ්ඩක් බලන්නත් තමයි අද දිනේ විශේෂයෙන් මගේ අවධානය. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோ நியமனத்தை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் மீதான விசாரணைகளை நிறைவு செய்வதற்கு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இந்த வழக்குடன் தொடர்புடையதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த சத்திய கடிதாசியில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களுக்கு அடிப்படையாக கொண்டு மனுதாரர் தரப்பின் இணக்கத்துடனும் மனு மீதான விசாரணை முடிவுக்கு கொண்டு வர நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. நீதியரசர்களான பத்மன் சூரசேன, அச்சல வெங்கப்புலி மற்றும் மஹிந்த சமயவர்தன ஆகியோர் அடங்கிய மூவர் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது.
பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பான சட்டமூலத்திற்கு அரச நிர்வாக நிதி மற்றும் சிவில் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை குழு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பான சட்டமூலத்திற்கு அரச நிர்வாக நிதி மற்றும் சிவில் பாதுகாப்பு தொடர்பான ஆணைக்குழுவின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. குறித்த குழுவின் கூட்டத்தில் இந்த சட்டமூலம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக்க தெரிவித்துள்ளார். அரச நிர்வாக நிதி மற்றும் சிவில் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்வது தொடர்பான சட்டமூலம் ஏகமனதாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. வளமான தேசம் அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்தில் அரசாங்கம் முன்வைத்த ஒரு முக்கிய விடயமே சில வருடங்கள் பாராளுமன்றத்தில் பதவி வகித்த பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக்கொள்ளும் இந்த ஓய்வூதிய முறையை ரத்து செய்வதாகும். இதன்படி தற்போது நடைமுறையில் உள்ள 1977 ஆண்டின் 1ஆம் இலக்க பாராளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதியம் சட்டமானது இந்த புதிய சட்டத்தினூடாக இல்லாதொழிக்கப்படும். அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் இது நிறைவேற்றப்பட்ட பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எவ்வித ஓய்வூதியமும் கிடைக்காது. அதன் பின்னர் அரசியலை ஒரு மக்கள் சேவையாக மாத்திரம் முன்னெடுத்துச் செல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். அரசியல் கலாச்சார ரீதியாகவும் தேர்தலுக்கு முன்னர் அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் ரீதியாகவும் இது மிகவும் முக்கியமான ஒரு படியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான செயற்பாடுகளூடாக அரசாங்கம் எந்த பாதையில் பயணிக்கின்றது என்பதையும் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டு விநியோகிக்கும் சேவைகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கணனி அமைப்பில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. கணனி அமைப்பு மீண்டும் வழமைக்கு திரும்பியவுடன் இந்த சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது கணனி அமைப்பு மீண்டும் சீர் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மல்லைப்பிட்டி பகுதியில் போலீஸ் துப்பாக்கி சூட்டிற்கு இலக்காகி உயிரிழந்த சிறுவனுக்கு 17 வயது என்பது உறுதியாகியுள்ளது. இதேவேளை இன்றைய தினம் சிறுவனின் இறுதி கிரியைகள் நடைபெற்ற போது சம்பவத்துடன் தொடர்புடைய போலீசாரை கைது செய்யுமாறு கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மல்லைப்பிட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சிறுவனின் இறுதி கிரியைகள் இன்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற போது சம்பவத்துடன் தொடர்புடைய போலீசாரை கைது செய்யுமாறு கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட சிறுவனின் உறவினர்களினால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த பகுதிக்கு வருகை தந்திருந்த போலீசாருக்கு உறவினர்கள் எதிர்ப்பினை வெளியிட்டனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தீர்மானத்திற்கு மாறாக செயற்பட்ட கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் சொஹாரா புகாரி அந்த பதவியிலிருந்து உத்தியோகபூர்வமாக நீக்கப்பட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பின் போது கட்சி நேரடி அறிவுறுத்தல்களை மீறி சொஹாரா புகாரி செயற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர் தனது வாக்கை தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக வழங்கப்பட்டமை கட்சிக்குள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கட்சி ஒழுக்கு விதிகளை மீறியமைக்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நாயகமும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் ஊடாக அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இதன் இறுதி முடிவாக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். சொஹாரா புகாரியின் கட்சி உறுப்புரிமை நீக்கப்பட்டதை அடுத்து அவர் மாநகர சபை உறுப்பினர் பதவியை இழந்துள்ளதாக தேர்தல் ஆணையாளர் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இது தொடர்பான அறிவித்தல் தற்பொழுது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்படுத்தி தனியார் பயணிகள் பேருந்துகளில் கடமையில் ஈடுபட்டிருந்த 7 சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிலியாந்தல பிரதான பேருந்து நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் மற்றும் பிலியாந்தலை நகரினூடாக பயணிக்கும் தனியார் பேருந்துகளின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் போதைப்பொருள் அருந்தியுள்ளனர் என பரிசோதிக்கப்பட்ட பின்னர் இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. போதைப் பொருட்கள் பயன்படுத்தி தனியார் பயணிகள் பேருந்துகளில் கடமையில் ஈடுபட்டிருந்த 7 சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிலியாந்தல பிரதான பேருந்து நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் மற்றும் பிலியாந்தர நகரினூடாக பயணிக்கும் தனியார் பேருந்துகளின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் போதைப் பொருள் அருந்தியுள்ளனர் என பரிசோதிக்கப்பட்ட பின்னர் இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த பரிசோதனைகள் பிலியாந்தர பிரதான பேருந்து நிலையத்தில் வைத்து தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகத்தின் விசேட பேருந்து ஒன்றின் உள்ளே மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது 170 பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் இவ்வாறு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். நுகேகொட தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகம் மற்றும் பிலியாந்தல போலீசார் இணைந்து சுமார் 5 மணி
வித்தியாலங்களுக்கு அண்மித்த காலம் இந்த பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது வழி இலக்கம் 120 கெஸ்பேவ புறக்கோட்டை, வழி இலக்கம் 255 கல்கிசை கொட்டாவை, வழி இலக்கம் 162 பிலியாந்தர பண்டாரகம, வழி இலக்கம் 341 பிலியாந்தலை மகரகம, வழி இலக்கம் 341 கீழ் 2 கதிரியான ஊடாக மகரகம, வழி இலக்கம் 342 பிலியாந்தல கொட்டாவை, வழி இலக்கம் 157 காப்போல பிலியாந்தலை மற்றும் வழி இலக்கம் 157 கீழ் 1 பிலியாந்தல மாக்காந்த ஆகிய மார்க்கங்களின் சாரதி மற்றும் நடத்துனர்கள் இவ்வாறு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கெஸ்பேவ நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். பிலியாந்தலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வர்த்தக கப்பல் பாதுகாப்பு குழுக்களுக்கு வசதிகளை வழங்கும் நடவடிக்கைகளின் மூலம் 4 மாதங்களுக்கு 6 லட்சம் அமெரிக்க டாலர்கள் அண்மித்த அந்நிய செலாவணிகளை ஈட்டியுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. குறித்த நடவடிக்கைகளை ஆரம்பித்த கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி முதல் 4 மாதங்களுக்குள் 5,98,250 அமெரிக்க டாலர்கள் அந்நிய செலாவணியாக ஈட்டியுள்ளதாக பணிப்பாளர் நாயகம் ரியர் அட்மிரல் ஹர்சதி சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையானது வெளிநாட்டு தனியார் கடல்சார் பாதுகாப்பு நிறுவன ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வர்த்தக கப்பல் பாதுகாப்பு குழுக்களுக்கு வசதிகளை வழங்கும் நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்தது. குறித்த நடவடிக்கைகள் தொடர்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட ரியர் அட்மிரல் ஹர்சதி சில்வா இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ஐஸ் போதைப் பொருட்களுடன் கைதான இருவரை தடுப்பு காவலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கானது இன்று கல்முனை நீதிமன்ற நீதவான் KLM சாஜித் முன்னிலையில் மன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை மட்டக்களப்பு ஏராவூர் பகுதிகளைச் சேர்ந்த 28 மற்றும் 25 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஐஸ் போதைப் பொருட்களுடன் கைதான இருவரை தடுப்பு காவலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கானது இன்று கல்முனை நீதவான் நீதிமன்றம் KLM சஜித் முன்னிலையில் மன்றின் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை மட்டக்களப்பு ஏராவூர் பகுதியைச் சேர்ந்த 28 மற்றும் 35 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதியில் பெரும் தொகையான போதைப் பொருள்களுடன் இருவர் வாகனம் ஒன்றில் நடமாடுவதாக அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் நேரடி கண்காணிப்பில் இயங்கும் DCDBக்கு அழைப்பு கிடைத்தது. அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வுக்கு கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்றிற்கு அமைய கல்முனை வைத்தியசாலையின் முன் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 61 கிராம் 800 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள், கைத்தொலைபேசிகள், நிறுத்தல் தராசு, ATM வங்கி அட்டைகள், வாகனம் ஒன்று என்பன சந்தேக நபர் வசம் இருந்து மீட்கப்பட்டுள்ளதுடன் குறித்த சந்தேக நபர் வசிக்கும் மட்டக்களப்பு மாவட்ட ஏராவூர் பகுதிக்கு சந்தேக நபர்கள் அழைத்து செல்லப்பட்டு அவர்களது வீடுகளும் சோதனை செய்யப்பட்டன. அத்துடன் கைதான 28 மற்றும் 35 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபர்கள் இருவரையும் கல்முனை தலைமை போலீஸ் நிலையத்திற்கு சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். துருக்கியின் அமைச்சரவையில் மறுசீரமைப்பை அந்நாட்டு ஜனாதிபதி எர்டோகன் மேற்கொண்டார். இதில் அரசாங்க தலைமை சட்டத்தரணியாக அகீன் குல்கரை புதிய நீதியரசராக நியமித்தனர். இதற்கு முக்கிய எதிர்க்கட்சியான குடியரசு மக்கள் கட்சி கடும் எதிர்ப்பினை தெரிவித்தது. இந்நிலையில் பாராளுமன்றத்தில் அகீன் குல்கர் அமைச்சராக பதவியேற்கும் நிகழ்ச்சி நடந்தபோது எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பினை தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அகீர் குல்கரின் பதவி பிரமாணத்தை தடுக்க முயற்சித்தனர். இதனால் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மோதல் ஏற்பட்டு கைகலப்பானது. ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். இதனால் பாராளுமன்றத்தில் பரபரப்பு நிலைமை ஏற்பட்டது. மோதலில் ஈடுபட்டவர்களை பாதுகாவலர்கள் தடுத்தனர். மோதல் ஏற்பட்ட போதிலும் அகீன் குல்கர்னி மந்திரியாக பதவி ஏற்றுக்கொண்டார். அவரை சுற்றி ஆளும் கட்சி உறுப்பினர்கள் சூழ்ந்து கொண்டு ஒரு பாதுகாப்பு வளையத்தை அமைத்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கண்டி பல்லேக்கல சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இன்று இடம்பெற்ற 2026 T20 உலகக்கிண்ண தொடரில் 16வது லீக் போட்டியில் ஒமான் அணியை 105 ஓட்டங்களினால் வீழ்த்தி இலங்கை அணி இமாலய வெற்றியை பதிவு செய்துள்ளது. கண்டி பல்லேக்கல சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இன்று இடம்பெற்ற 2026 T20 உலகக்கிண்ண தொடரின் 16வது லீக் போட்டியில் ஓமான் அணியை 105 ஓட்டங்களால் வீழ்த்தி இலங்கை அணி இமாலய வெற்றியை பதிவு செய்துள்ளது. இன்றைய போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஓமான் அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது. இதனையடுத்து முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 225 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இலங்கை அணியின் தலைவர் தசுன் சாணக்கிய
ரத்நாயக்க அதிரடியாக துடுப்பெடுத்தாடி 19 பந்துகளில் அரை சதம் கடந்து சாதனை படைத்தார். இது T20 சர்வதேச போட்டிகளில் இலங்கை வீரர் ஒருவரால் பெறப்பட்ட அதிவேக அரை சதமாகும். ஆரம்ப விக்கெட்டுகள் விரைவில் வீழ்த்தப்பட்ட போதிலும் குசல் மெண்டிஸ் மற்றும் பவன் ரத்நாயக்க ஆகியோர் பொறுப்புடன் ஆடி அணியின் ஓட்ட எண்ணிக்கையை உயர்த்தினர். குசல் மெண்டிஸ் 61 ஓட்டங்களையும் பவன் ரத்நாயக்க 60 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். அதன்படி 226 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய ஓமான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 120 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. அவ்வணி சார்பில் முகமது நதீம் ஆட்டமிழக்காமல் 53 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொண்டார். பந்து வீச்சில் துஷ்மந்த சமீர மற்றும் மஹீஸ் தீக்ஷன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர்.